உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப். இங்க பாருங்க, இந்த ஆளு வந்து என்கிட்ட வம்பிழுக்கறாரு. என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காரு. என்னாச்சுமா? இவ்வளவு நேரம் கட்டாயப்படுத்தி என் கையை பிடிச்சிட்டு இருந்தாரு. என் குழந்தையும் கூட. டாக்டர் சிவா போன் எடுங்க. இல்ல இவங்க தப்பா நினைக்கிறாங்க. நான் ஜஸ்ட் இவங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். தப்பா எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, இந்த ஆளு வேணும்னே தான் கையை பிடிச்சு இழுத்தாரு. நான் சொல்றதா உண்மை. ப்ளீஸ் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னையா தெருவுல ஒரு பொண்ணு கிட்ட வம்பிழுப்பியா நீ? இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருக்க, இப்படியா பிஹேவ் பண்றது? இங்க பாருங்க, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்றது அட போன் என்னைய பார்த்துட்டு இருக்க? எங்களை பார்த்து பேசு. என்னையா இவன மாதிரி ஆளுங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க எல்லாரும் அடிக்கலாம். இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன கேட்க சொல்ற? நீ என்ன பிஎம்மா இல்ல சிஎம்மா? யாரா நீ? உன் பேரை சொல்லு முதல்ல. என்னோட பேர் சிவா, டாக்டர் சிவா. ஓ, நீ டாக்டரா? இவன் டாக்டராயா? இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வல்லாம் ஒரு டாக்டர். அடிங்கடா, முதல்ல அடி. ஒரு நிமிஷம் அண்ணே, ப்ளீஸ் நில்லுங்க. நீங்க டாக்டர் சிவா தானே? ஆமா. ஜிஆர்கே ஃபார்மா கம்பெனியோட முதலாளி தானே? ஜிஆர்கே ஹாஸ்பிடலோட எம்டி அந்த சிவா தானே? ஆமா. இங்க பாருங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலா இவரோட பேரை நான் கேட்கல, அதனாலதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க ப்ளீஸ் போயிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அட என்னையா இது? இந்த பொண்ணு ஏதோ சொல்லுச்சுன்னு கேட்க வந்தா கடையை வாங்கிக்க. போங்க போங்க. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? என் வீட்டுக்காரரு உங்க கம்பெனில தான் வேலை செய்யறாரு. அப்படின்னா ரஞ்சன் உங்களோட புருஷனை ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? சரி வா வா. ரீமா தப்பிச்சிட்டா. ரீமா தப்பிச்சிட்டா. ரீமா தப்பிச்சிட்டா. கடவுளே, ரீமா தப்பிச்சிட்டா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. வாழ்க்கையில முறையா என் பொண்ணு இப்பதான் உருப்படியா யோசிச்சிருக்கா. ஏய், இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? கல்யாண பொண்ணு இங்க இல்லவே இல்ல. அப்போ அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கவே நடக்காது. சித்தி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த ரஞ்சனும் அவனோட மாமாவும் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. ஏ சக்தி, அவனுங்க சொன்னானுங்கல்ல, இந்த வீட்ல கல்யாணம் மட்டும் நடக்கலனா இந்த வீட்ல காரியம் தான் நடக்கும்னு. இப்ப என்ன பண்ணலாம் சக்தி? இப்ப என்கிட்ட போன் கூட இல்ல, யாரையும் உதவிக்கு கூட கூப்பிட முடியாது. இந்த பக்கம் மலை மாதிரி 2 பேர் நிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வெளியில போலானா அங்க ரவுடிங்க நிக்கிறானுங்க. என்ன பண்றது சக்தி? நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட இப்ப எந்த வழியும் இல்ல சக்தி. சித்தி, நமக்கு இப்பவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. டாக்டர் சிவா. இவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. வா, இங்க வந்து உட்காரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க புருஷன் ரஞ்சன் என் பார்மா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா. அவனை நாங்க வெளியில அனுப்பிட்டோம். என்ன? எப்போ? ஆனா எதுக்காக? உங்களுக்கு உங்க புருஷனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னென்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அவனால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எங்க இருக்கா, என்ன செய்யறான் தெரியுமா? இப்ப என்ன பண்றது சக்தி? உன்னோட சித்தப்பா, தர்மா, ரீமா, உங்க 4 பேர்ல யாருக்கு என்ன ஆனாலும்
என் வாழ்நாள்ல என்ன எப்பயுமே மன்னிக்க முடியாது. சித்தி, நான் தான் சொல்றேன்ல, யாருக்கும் எதுவும் ஆகாது. டாக்டர் சிவா மேல நம்பிக்கை வைங்க. அவர் இங்க வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. நீ சொன்ன மாதிரியே நடக்கணுமா? ஐயா கடவுளே, இவ சொன்ன வார்த்தை நடக்கணும். அப்புறம் சக்தி, இப்ப நாம என்ன பண்றது? இவ்வளவு நேரம் தைரியமா இருந்துட்டோம்ல, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம் தைரியமா இருக்கலாம், எல்லாம் சரியாயிடும். அவன் என்ன சொன்னான்னு நீ கேட்டல்ல? இன்னைக்கு மட்டும் இங்க கல்யாணம் நடக்கலன்னா காரியம் தான் நடக்குமா? எல்லாமே முடிஞ்சு போயிடும் சக்தி. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. ஒரு வழி இருக்கு. என்ன? கல்யாண பொண்ணு முகத்தை மறைச்சுதானே வச்சிருக்கணும். மூடின முகத்தோட மண்டபத்துல யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, என் முகத்தை மூடிக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி நான் வெளியே போறேன். கல்யாண மேடையில நான் உட்கார்றேன். இங்க பாருங்க, ஐம் வெரி சாரி. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஒருத்தரை உயிருக்குற காதலிச்சு அவன் தப்பானவன், இந்த உறவே தப்பு, எல்லாமே தப்புன்னு நினைக்கும் போது, அது உங்களுக்கு தெரியும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு நீங்க தைரியமா நடந்துக்கலனா உங்களுக்கு நடந்த இதே அநியாயம் தான் இன்னொருத்தவங்களுக்கும் நடக்கும். இன்னொருத்தவங்க வாழ்க்கையும் நாசமா போயிடும். ப்ளீஸ் என் கூட வாங்க. ஏய், உனக்கு என்ன அறிவு இருக்கா? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருந்தேன், இப்ப நீ அதே மாதிரி பேசுற? சித்தி, ரஞ்சன் மாதிரி ஏடாகுடம் பிடிச்சவனுக்கெல்லாம் ஏடாகுடமான பிளான தான் போட்டாகணும். அடியே, என்னதான் நான் உன்னை புத்திசாலின்னு சொன்னா கூட உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணலாம்னு நினைக்காத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை விட வாழ்க்கை அனுபவம் எனக்கு தான் அதிகமா இருக்கு, தெரியும்ல? என் கல்யாண பொண்ணு வெளியே வர போறாளா இல்ல ரத்த ஆற ஓட வைக்கணுமா? சித்தி, இப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். நம்ம கிட்ட இப்ப இந்த ஒரு வழிதான் இருக்கு. இல்ல இல்ல, இந்த மாதிரி எல்லாம் செய்ய விட மாட்டேன். சித்தி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சிவா இங்க வர வரைக்கும் நம்ம இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்துட்டாருன்னா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஹே சக்தி, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் செய்றியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.